வணக்கம் நண்பர்களே. ஐந்தாவது மருந்து செராட்டோ என்று பெயர். CERATO, செராட்டோ. இதோட குணாதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்பிக்கையின்மை, மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்பது. தன்னம்பிக்கையின்மை, மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்பது தான் செராட்டோவோட முக்கியமான குணாதிசயங்கள். இவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அதிகம் பேசுவாங்க. ஒரு காரியத்திற்காக பல பேர்கிட்ட யோசனை கேட்பாங்க. இதற்காக அதிகம் கேள்வி, தனது திறமை மீது தனக்கே தன்னம்பிக்கையின்மை, சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட ஆலோசனை கேட்டு கேலி செய்யற மாதிரி ஆயிடுவாங்க. நல்ல ஆலோசனை கேட்டு பின்பற்றாமல் தோல்வியும் அடைவார்கள். உடல் நலமில்லாத போது வருபவர் சொல்லும் மருத்துவ ஆலோசனையை கேட்டு மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். நல்லது கெட்டதை ஆராய்ந்து பிறரின் அபிப்பிராயங்களில் பாதிப்பில்லாமல் சரியான முடிவெடுத்து செயல்பட செராட்டோ உதவும். உதாரணத்துக்கு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு டாக்டர்கிட்ட போனோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நண்பர் சொல்ல, டே இந்த டாக்டர்கிட்ட போன நல்லா இருக்கும் பாரு, சரி அங்க போவார். உன்னை அடுத்த டே அவங்ககிட்ட போனா, இல்லடா இந்த டாக்டர் நல்லா இருக்குன்னு யார் சொன்னாலும் என்னன்னா அவங்க சொன்னது எல்லாமே அவங்க சொல்ற ஆலோசனை எல்லாம் கேட்பார். எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்காக அவருக்கு துணிச்சலே இருக்காது. தன்னம்பிக்கைன்றதே அவருக்கு இல்லாத ஒரு காரியம். ஒரு ஈஸியான ஒரு வேலையை கூட அவரால் செய்ய முடியாது. ஒரு எளிமையான விஷயங்களை கூட முடிவெடுக்க முடியாது. அந்த மாதிரி அந்த நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு தோல்விதான் ஏற்படும். என்ன, பல பேர்கிட்ட யோசனை கேட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு அது சரியானபடி ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், அதனால இருக்கும். ஏன்னா எந்த ஒரு காரியங்களையும் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும். இது கரெக்டா இருக்குமா, சரியா இருக்குமான்ற. இவன் சொல்றதெல்லாம் கரெக்ட், நம்ம மனசு என்ன சொல்லுதும்போ, நாங்கெல்லாம் அதை தான் சொல்லுவோம். எப்பவுமே உன் மனதை கேள், உன் மனது சொல்லும். யுவர் ஹார்ட் வில் ஸ்பீக் டு யூ. அதுதான், உன் இதயம் உங்ககிட்ட பேசணும். அது என்ன சொல்லுதுங்கிறத நீ பாரு, அது என்ன சொல்லுதோ அதை நீ செய். அதுதான் உனக்கு கரெக்டான முறையா இருக்க முடியுமே தவிர அடுத்தவங்க சொல்றதெல்லாம் பண்ண வேண்டிய. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு செராட்டோ கொடுக்கணும் அப்படிங்கிறது உண்மை. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு கிடைச்ச அனுபவம் எங்க அலுவலகத்திலேயே, எனக்கு அலுவலகமே உண்மையிலே ஒரு பரீட்சை மேடை தான். நிறைய விஷயங்களை பார்த்திருக்கேன். அதுல ஒரு கேஷுவல் லேபர் பையன் இருப்பான். பாவம் எல்லாத்தையும் கேட்பான், இதை கேட்பான், அதை கேட்பான், ஏதோ ஒண்ணு பண்ணி மாட்டிக்கிடுவான். நான் பார்த்தேன், இவன் என்னடா பண்றதுன்ட்டு என்ன பண்ணும், அவனை எப்படி டீல் பண்ணு நான் முடிவு பண்ணி என்ன பண்ணேன், வா நம்ம டீ சாப்பிட போலான்னு கூட்டு போவேன். கூட்டிட்டு போயிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த டீயை அவர் கொண்டாந்து வைக்கும் போது அவனுக்கு 2 சொட்டு மருந்தை போட்டுருவேன். செராட்டோ போட்டுட்டு அவங்ககிட்ட கொடுத்துருவேன், குடிச்சிருவான். ஒரு 3 நாள் அந்த மாதிரி பண்ண அவனை கூட்டிட்டு போயிட்டு, அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவன் அந்த மாதிரி பிரச்சனை யார்ட்டையும் ஆலோசனை கேட்கறதுல சுத்தமாவே மாறினான். அதிசயப்பட்டு போனேன். மலர் மருந்துகளை எங்க அலுவலகத்துல கொடுத்து நான் ஒருத்தரையா பார்த்து அசந்து போன காலங்கள் எனக்கு ரொம்ப அற்புதமான காலங்கள். செராட்டோ அவனை கம்ப்ளீட்டா மாத்துச்சு. ஒப்பிடுதல் பாத்தீங்கன்னா, ஸ்கர்லாந்தஸ் அப்படிங்கிற மருந்து. ஸ்கர்லாந்தஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட்டிஸ் ஆன் த வால் நான் சொல்லுவேன். போன மதில் மேல உட்கார்ந்திருந்தா இப்படி குதிக்குமா அப்படி குதிக்குமான்னு தெரியாது. அதே கேஸ் தான் ஸ்கர்லாந்தஸ். இதுவா அதுவா அப்படின்ற மாதிரி போறதுக்கு குழம்பி அப்புறம் ஏதாவது ஒரு முடிவு தாங்களே எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பார்ட்டி. ஆனா மத்தவங்ககிட்ட யோசனை கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இதுல பிணி நீக்கி அனுபவம் கேட்டீங்கன்னா, எங்க ஃப்ரெண்டு ஒரு அலோபதி டாக்டர். அவரோட பையன் 22 வயசு பையன் ரமேஷ் பாரு. அவன் என்ன பண்ணா, அவனை மெடிக்கல் லைன்ல போயிட்டு டாக்டர் லைன்ல அவனை சேர்த்து விட்டாரு. ஆனா அவன் அதை சேர்த்த பிறகு அவன் கொஞ்சம் கூட இல்லாம ரொம்ப ஆளு டல் ஆகிட்டே இருந்தான். ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல எல்லாமே அரியர் அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஆகி போச்சு அப்படின்ட்டு அப்புறம் அவன்கிட்ட பேசினேன். என்னடா கண்ணா வா பேசுவோன்னு பேசினேன். நான் இவ்வளவு முரடா இருந்தா கூட குழந்தைகிட்ட ரொம்ப சாஃப்டா பழகும். அதான் எனக்கு பிரைட்டர்மேன் கிடைச்ச வெற்றி. அதுகிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னா, அங்கிள் எனக்கு பிஇ படிக்கணும், எலக்ட்ரானிக்ஸ் படிக்கணும்னு ஆசை. எங்க அப்பா அவரு டாக்டர்ன்றதுக்காக என்ன போட்டு டார்ச்சர் பண்ணி என்ன சேர்த்து விட்டா நான் எப்படி அங்கிள் படிக்க முடியும் சொல்லுங்க. என்னுடைய மனம் இதில் ஈடுபடவில்லை அப்படிங்கிறத என்கிட்ட சொன்னான். சரி இப்ப இதுக்கு என்ன பாருன்னுட்டு அப்புறம் நான் அவர்கிட்ட பேசினேன். நான், ஐயா நீங்க எதுக்கு அவனை டாக்டர் ஆகணும்? இல்லைங்க, பரம்பரையா நான் டாக்டர், என் பையன் டாக்டர்னு வர வேணாமா அப்படின்னாரு. இல்லைங்க ஐயா, அவனுக்கு அதுல ஈடுபாடு இல்லை. நீங்க நான் வேடிக்கை ஒரு உரம் எல்லாத்தையும் சொல்லுவேன். குதிரையை கொண்டு போய் முக்குனாலும் குதிரை நினைச்சாதான் தண்ணி குடிக்கும். நீ என்ன முக்குனாலும் குதிரை தண்ணி குடிக்காது. அதுக்கு தேவைனாதான் குடிக்கும். அதுதான் காலத்தின் கட்டாயம். அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சொல்லி பேசின பிறகு என்ன பண்ணாரு, சரின்ட்டு அவனை அந்த படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிடலாமா அப்படிங்கிற கண்டிஷன்ல இருந்தார். இல்ல நம்ம ஒரு ட்ரையல் பார்ப்போம், செராட்டோ கொடுத்து பார்ப்போம், அவனுக்கு சரியாகுதான்னு பார்ப்போம் அப்படின்னும்.
அவனுக்கு என்ன பண்ண, செரோட்டாவும் மிமரிஸ் ரெண்டுமே கலந்து கொடுக்க ஆரம்பிச்சோம். அது அவனுக்கு தெரியாம தான் கொடுத்தோம், அவன்கிட்ட சொல்லியே கொடுக்க கிடையாது. சரிடா கண்ணா, ஒண்ணு நீ என்ன பண்ற, கொஞ்சம் ட்ரை பண்றா, இந்த ஒரு செமஸ்டர் முடிச்சுட்ட, அடுத்த செமஸ்டர்ல ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், பார்க்கலாம், அப்பா அவர்கிட்ட சொல்லி ஏதாவது பண்றேன் நான், நீ கவலைப்படாத, நீ ட்ரை பண்ணி பாரு, உன்னால முடியுண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து செகண்ட் செமஸ்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் செகண்ட் எல்லாமே கிளியர் பண்ணி நல்லபடியா முடிச்சு ஒரு டாக்டரா வெளியே வந்தான். அது வந்து எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி.